அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு மறுபடியும் அறிவியல் ஆன்மீகத்தினுடைய விரிவாக்கத்தினுடைய 8வது பகுதியை பேசிக்கொண்டிருக்கின்றேன். 5வது பகுதியில் கொஞ்சம் குறித்திருந்தேன். உலகத்தில் இருக்கும் வரை ஒரு நான், உலகத்தில் இருக்கும் போதே ஸ்பிரிச்சுவல் நானோடு இருக்கலாம். ஆனால் உலகத்தில் ஸ்பிரிச்சுவல் நானோடு இருந்துக்கிட்டு இந்த உலகியல், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நொடியும் எந்த நான் என்ற ஒன்றில் இருப்பது. அதுதான் நம்ம அறிவியல் ஆன்மீகம் சொல்லுவோம். நான் இப்பொழுது பேசுகின்றேன், இப்பொழுது இயங்குகின்றேன், நான் தொழில் செய்கின்றேன். இந்த உலகத்திற்கு எல்லாருமே கீதை சொல்லுவது மாதிரி ஒரு ஜனம் சொல்கிறது மாதிரி ஒரு நுண்ணுடியில் கூட யாரும் இயங்காமல் இருக்க முடியாது. அப்போ 2 விஷயத்தை அடைய முடியாமல் தான் இப்போ உழம்புறோம். ஒன்று உலகியலில் முடிச்சுட்டு இது ஒன்றுமில்லைன்னு ஆகி அதுக்குள்ளே போகிறோமா, ஒன்றுமில்லைன்றது தவறாகவே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அறிவியல் ஆன்மீகம் அதை சொல்லவே இல்லை. ஒவ்வொரு நொடியிலும் அந்த பரதர்மத்தோடு, அந்த ஒட்டுமொத்த ஞானத்தோடு அத்தனையும் அடைந்து கொண்டு நீங்கள் இயங்கலாம். அதை நான் சொல்லி நினைக்காதீங்க, இயங்கியிருக்காங்க. அதை சுவாமிஜியுடைய கர்மயோகம், பக்தி யோகம், ராஜயோகம், ஞான யோகம், இந்த 4 விஷயங்களும் சொல்லப்பட்டுருச்சு. நான் கொஞ்சம் எளிமைப்படுத்தி பார்க்குறேன், அவ்வளோதான். இந்த உலகத்தில் இருக்கிறது வரைக்கும் நீங்கள் ஒரு விஷயம் தெளிவாக இருக்கணும் இல்லையா? மன அழுத்தமின்றி, மன இறுக்கமின்றி, மருத்துவரிடம் போய் மாட்டிக்கொள்ளாமல், வியாதிகளை வரவழைத்து விடாமல், டென்ஷன் ஆயிராமல், ஹார்ட்டு சிக்கல் வந்துடாமல், கிட்னி சிக்கல் வந்துடாமல், எல்லா விஷயங்களும் வந்துடும். நினச்சி பாருங்கள், பிறந்த உடனே இறக்கிறதாக வரலாறு இருக்குதாக. பிறந்த உடனே இறப்பு என்பது அது வேறு மாதிரி நடக்கிறது. குழந்தைக்கும் அவங்களுடைய இதுகளுக்கு 99% மக்கள் பிறந்த உடனே இறப்பாங்களா? இன்னும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், 100 வயதை அடையக்கூடிய ஒரு மனிதன் கூட செத்துடலாம்னு நிற்கிறது இல்லை. ஜீவசமாதி நடந்தவங்களை விட்டுருங்க, சாக போறேன்னு சொல்லி விவேகானந்தரை விட்டுருங்க, இந்த டேட்டில் நான் சாக போறேன்னு சொன்னவரை விட்டுருங்க. யார் சொல்கிறாங்க? யாருமே சொல்லலை. ஒருவேளை நம்முடைய ஞானிகள் தன்னுடைய இறப்பின் ரகசியம் இந்த தேதின்னு குறித்து வச்சது சில வரலாறுகள் இருக்குது. வெரி வெரி ரேரஸ்ட். நமக்கு நீங்கள் நினச்சி பாருங்களேன், இதை எதுக்கு சொல்கிறேன்னா, மெட்டீரியல் வேர்ல்டில் இருக்கக்கூடிய ரகசியங்களில் ஒன்று. மற்றதெல்லாம் நீங்கள் படிக்க வேணாம், படித்து பண்ணிட வேணாம். இறப்பு என்பதை ஒவ்வொரு நொடியும் உங்களுக்கு தெரியும் நிரந்தரமானது என்று சொல்லிக் கொடுக்க வேணாம். 10 நாளைக்கு விடுது, 5 நாளைக்கு விடுது, மரணங்கள் நடந்துக்கிட்டு இருக்கும். அதுவும் இப்போலாம் ரோட்டிலேயே இது போகிறாங்க, தூக்கிட்டு போகிறாங்க. அமர்வு வாகனம்டே ஆக்கிட்டாங்க. எல்லாமே வந்துருச்சு, ஆம்புலன்ஸ் வந்துருச்சு. ரோட்டில் அழகாக மாலைகள்லாம் போட்டு போகிறாங்க. பார்க்கும்போது கூட நம்ம வண்டி ஓட்டி போகும்போது கூட அந்த அப்படி கிராஸ் பண்ணி வேகமாக ஏன் மறைச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைப்பு ஒரு மொழியை, அந்த இறப்பின் ரகசியத்தை அந்த நொடியில் கூட உணரும் அளவுக்கு நம்ம இல்லை. ஆனால் நமக்கு தெரியும் நம்ம சாக போகிறோம். இதையே நான் திருப்பி சொல்கிறேன்னா, இந்த ரகசியம் எப்போது பிடிபடுகிறதோ அப்பொழுது நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, மனம் எண்ணம் எல்லாம் ஒடுங்கி போயிடும். யோகா செஞ்சு ஒடுங்குச்சு, தியானம் செஞ்சு ஒடுங்கிச்சு, மந்திரம் சொல்லி ஒடுங்குச்சு, அப்படியே விபாசனாவில் போனோம், அதெல்லாம் ஒடுங்குற பயிற்சி. இது அப்படி இல்லை, ஃபயர் ஆகும். ஏன்னா எண்ணத்தை அந்த எண்ணம் அப்படியே அழிச்சிடும். நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு நொடியும் என்னென்ன போராடிக்கிட்டு இருக்கோம். நான் சொல்லலை, உலகமே நடந்துக்கிட்டு இருக்கு, எல்லாத்துக்கும் தெரியும். மரணங்களை பார்த்தவுடன் ஒரு 20 நிமிடம் யாருக்கு சலனம் வந்துச்சுன்னு சிந்திச்சு பாருங்கள். மரண ஊர்வலங்களை பார்த்துட்டு அப்பா
அப்படின்னு ஆஃபீஸ்க்கு போகாமல் திரும்பினவங்கள பாருங்கள். ஒரே இதெல்லாம் நடக்கும் சார். அது வரைக்கும் அது எப்படி சொல்கிறதுனா, ஒரு சும்மா ஆந்தவே கிராசிங்கில் சொல்கிறது, இவ்வளையோ உணர்றதெல்லாம் கிடையாது. இப்போ இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றேன்னா, அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை 24 மணி நேரமும் பார்த்தும் கேட்டும் உணர்ந்தும் நம்ம வீட்டில் நடந்தும் சென்ஸ் ஆஃப் டெத்தை நம்ம நினைக்கிறதே இல்லை. இந்த இடத்துல கூட நான் சொல்ல வர்றேன், தட் இஸ் தி, அங்கே தான் நீங்கள் கடவுள் தன்மை, கடவுளின் எனர்ஜி என்று சொல்லப்பட்ட ஒன்றை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த புரிகிறவங்களுக்கு மட்டும் நான் சொல்கிறேன். அப்போ நம்ம என்ன நினைக்கணும்? அப்போ இந்த இடத்துல என்ன பயிற்சி எடுத்தீங்க? அப்போ ஒவ்வொரு நிமிடமும் இந்த உலகத்தில் வாழும்போது நாம் சொர்க்கத்தில் வாழ வேண்டும் என்றால் எண்ணம் ஒடுங்க வேண்டும், மனம் ஒடுங்க வேண்டும். இவ்வளோதானே. அந்த எண்ணத்தை ஒடுக்குவதற்கு வேறு மாதிரியான பயிற்சிகள் நாங்கள் கொடுக்கறதில்ல. ஒரே ஒரு செய்தி தான், நீங்கள் மட்டும்தான் உங்களுடைய சிறுநீரை கழித்தது மாதிரி, உங்கள் பசியை தீர்க்கிறது மாதிரி, உங்களுடைய எண்ணத்தையும் மனத்தையும் நீங்கள் மட்டும்தான் அடக்க முடியும். எங்கே சொல்லுங்கள், தமிழ்நாட்டில் எத்தனை பேர் எண்ணம் அடுங்கி, எண்ணம் ஒடுங்கி, மனம் ஒடுங்கி, மனம் கட்டுப்பாட்டுக்குள்ளே போனவங்க? கோடிக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் தியானம் பண்ணுறாங்க. தியானம் பண்ணிட்டு வெளியே வந்தவொடனே அவங்க கதையெல்லாம் நான் பார்த்துருக்கேன். பூஜை புனஸ்காரமெல்லாம் முடிச்சுட்டு அவங்க இந்த மெட்டீரியல் வேர்ல்டில் அவங்க இருக்கிற இருப்பை பார்த்து நான் மிரண்டிருக்கேன். அதுவும் சொல்லி கொடுக்கலன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இவங்களுக்கு எப்படின்னா ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டிக்கு பண்ணுறாங்க, கொசு கொடிச்சா தட்டி விடுறது மாதிரி. அதனால தான் அது இல்லைன்னு நான் சொல்கிறேன். நம்ம அறிவியல் ஆன்மீகத்துக்கு அதுக்கு வராதிங்க. காலையில் எழுந்தவுடன், ஒவ்வொரு எண்ணம் எழுந்தவுடன், ரமணன் சொல்கிறது மாதிரி நான் எழுகின்ற இடத்தை பாருன்றாங்கல்ல, ரைட், பார்த்தாச்சு. என்ன சோல்னு வச்சுக்கோங்க, கான்சியஸ்னஸ், சூப்பர் கான்சியஸ்னு வச்சுக்கோங்க. அதற்கு பிறகு எண்ணம் எழுகிறதே, அப்போ 2 வகையாக நீங்கள் பிரித்து கொள்ள வேண்டும். ஒன்று, இந்த உலகத்தில் மெட்டீரியல் நான், ஸ்பிரிச்சுவல் நான். சிந்திச்சு பாருங்கள், நான் சொல்கிறத ஏற்றுக்கிற வேணாம். அப்போது ஒவ்வொரு நொடியும் நாம் இயங்குகிறோம். அதுதான் சுவாமிஜி சொல்கிறாங்க, நீ என்ன எப்படி இயங்கணும்னு சொன்னால், அன்போடு கலக்காத, கருணையோடு கலக்காத, உண்மையோடு கலக்காத, நீ காசோடு கலக்கின்ற, அது வேற. நீ எங்கே சுற்றினாலும் காசுன்னா தீயாக இருக்க. தத்துவமெல்லாம் பேசுகிறீங்க, உலக தத்துவம், காசு தான், காசுக்கு மட்டும்தான் காம்பினேஷன், எனக்கு மூளையெல்லாம் போட்டு அப்படியே திருகிறீன்றீங்க. அது கர்மயோகம்லாம் கிடையாது. அது கர்மயோகம் இல்லை, அது வியாபாரம். ஆனால் சுவாமி விவேகானந்தர் சொல்கிறாரு, நீ அன்பு கலக்காத ஒன்று நீ எது பண்ணினாலும் நீ சுதந்திரனாக இருக்க முடியாது. அந்த வார்த்தையை கவனிச்சுங்க. நீங்கள் when you become a total absolute independent ஆனால் தான் யூ கேன் ஃபீல் திஸ் அப்படின்றாரு. நீ இது உணரவே முடியும். எதை உணர முடியும்? அன்பு என்பதை உணர்வதற்கு நீ சுதந்திரமானவனாக இருக்கணும், சுதந்திரனாக இருக்கணும். சுதந்திரன் என்பது என்ன? நீங்களாக இருப்பது. நீங்களாக இருப்பது என்ன? இந்த உலகத்தில் யாரையும் யாரோடும் எப்போதும் எந்த நொடியும் கம்பேரிசன் பண்ணாமல் இல்லை. இதை இன்னைக்கு எடுத்துட்டிங்கன்னா நாளைக்கு இருந்து எண்ணம் ஒடுங்கும்னு நான் சொல்கிறேன். எண்ணம் எப்போதெல்லாம் ஒடுங்குதோ மனம் அங்கே வேலையே இல்லையே. மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம், மனத்தை கட்டுப்படுத்துவது எதுவுமே நீங்கள் செய்ய வேணாம்னு நான் சொல்கிறேன். எதுவுமே நீங்கள் செய்ய வேணாம். கம்பேர் பண்ணாதீங்க. கார் எடுத்து போகும்போது கம்பேரிசன், பெரிய பென்ஸ் காரில் போகும்போது, ஃப்ளைட்டில், எந்த நொடியிலையும் கம்பேரிசன் 90% நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். சுவாமிஜி அதைத்தான் அடிக்கடி சொல்கிறாங்க. உன்னை தவிர சிந்திக்கிறதுல தான் நம்ம இருக்கேன்னு சொல்கிறாங்க. ஏன்னா சுவாமிஜியுடைய விஷயங்களை நான் பேசும்போதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கு. என்னை உயிர்ப்போட வைக்குது அது. நான் எங்கேயெல்லாம் தவறுனேனோ, சுவாமி விவேகானந்தருடைய ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு இடத்துல சொல்கிறாங்க, நீ முதலாளியை போல வேலை பாரு, நீ அடிமையாக வேலை பார்க்குறேன்றாங்க. ஏன்னா அடிமைக்கு அன்பு வராது. அது அடுத்த கட்டத்துக்கு வரும், செயலுக்கு வரும்போது வர்றேன்.
அறிவியல் ஆன்மீகம்னா ஏதோ பயிற்சி கொடுக்குற வேலையே கிடையாது. ஒவ்வொரு நொடியும், இன்னும் சொல்லப்போனால் 24 மணி நேரமும் 1440 நிமிடமும் 86,400 நொடிகளிலும் நீங்கள் தீர்க்கமாக இருக்க வேண்டும் உங்கள் எண்ணத்தின் எழும்பலை. ஏன்னா மற்றதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சலாம், அதான் சொல்லியிருக்கேன். மற்ற விஷயங்கள்லாம் நீங்கள் தடுமாறிடலாம், ஆனால் உங்கள் எண்ணம் எழும். அதில் என்ன பெரிய ரகசியம் தெரியுமா? 30,000 எண்ணங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறதுலே இப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போதே எனக்கு எண்ணம் ஓடுது. அது டாக்டர் ஆனந்தன் அழகாக சொல்கிறாரு. என்ன எண்ணம் ஓடுகிறதுனா நமக்கு தெரியாமலே ஓடிக்கொண்டிருக்கிறது. நாம் இதுவரை, இப்போ எனக்கு 70 வயதாகிறது, இதுவரை நான் உள்ளே போட்டிருக்க விஷயமெல்லாம் ஒரு ரகசியத்தை தெரிஞ்சுக்கோங்க. பிரெயின் மேனேஜ்மெண்ட்டையும் நியூரோ சயின்ஸ்லேயும் இந்த பிரெயினுக்குள்ளே போட்ட எதுவுமே அழிவதில்லை. 35 வருஷத்துக்கு முன்னால் நடந்த நினைப்பை சொல்கிறீங்க. ஆமாம் சார், நீங்கள் அன்னைக்கு இதை சொல்லிட்டு போனீங்கல்ல, அது பற்றி லேசாக ஸ்க்ராட்ச் ஆகும்போது வேறு ஒன்றும் கிடையாது. தீப்பெட்டி தூக்குச்சி மாதிரி தான். ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கும், அன்றைக்கி நீங்கள் அதை சொன்னீங்களா, அடடா இன்றைக்கி தான் சார் நினைவு வருது. அது அழிந்து போனதா? அதைத்தான் நியூரோ சயின்ஸும் பிரெயின் மேனேஜ்மெண்ட்டு என்ன சொல்லுது, ஜெனட்டிக்கல் இன்ஜினியரிங்கும் ஓடிக்கிட்டே இருக்குது. என்ன ரகசியம்? யூஜிக்கு சொன்னது மாதிரி இது இந்த ட்ரெமண்டஸ் மெக்கானிசமாக இது என்ன, இப்படிப்பட்ட ஒன்றோடு தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமா நினைக்க நினைக்க நினைக்க, எனக்கெல்லாம் யாருக்கு சொல்கிறோமோ நினைக்கலையே சொல்கிறோமோ தெரியலை, எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறது மாதிரி இருக்கு சார். ஓடிக்கிட்டே இருக்குது சார். நீங்கள் ஒரு 3 நாளைக்கு முன்னால் ஒரு செய்தி படிச்சிருப்பீங்க. அந்த செய்தியிலேருந்து இன்னொரு செய்தி அதிலிருந்து ரசாயன மாற்றம் நடந்து ஒரு கெமிக்கல் சேஞ்ச் நடந்து நமக்கு இந்த செய்தின்னு வரும். அதுதானே சார் அறிவு. நாலேஜ் இஸ் பவர்னு சொன்னான். நீங்கள் எல்கேஜி படிச்சிங்கல்ல, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சிங்கல்ல, டிகிரி படிச்சிங்கல்ல, லா படிச்சிங்கல்ல, இவ்வளவு உள்ளிருக்கே. மேபி அப்படியே வர்பாட்டமாக சொல்ல முடியாமல் இருக்கலாம், ஆனால் நல்லா பதிஞ்சிருக்கே. ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் பதிஞ்சதை எடுக்க தெரியாமல் விட்டுருவீங்க. ஆனால் பதிந்தது அழியவில்லை என்ற மாபெரும் விஞ்ஞான உண்மையை மறந்துடாதீங்க. மெய்ஞான உண்மை அது. அதாவது மெய்ஞான உண்மை என்பது மூளைக்குள்ளே இருக்கக்கூடிய டிஎன்ஏ, நியூரான்களில் இருக்கக்கூடிய டிஎன்ஏகளில் பதிவு ஆகக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி படைக்கப்பட்டு இருக்கிறது மெய்ஞானம். அது படைக்கப்பட்டு இருக்கிறதுன்னு நம்ம இப்போ பேசுகிறோம் இல்லையா, வெளியே எடுத்து பேசுகிறோம்னு சொன்னோம் இல்லையா. இயேசுவுக்கு உள்ளே இருந்து வந்தது, எங்கிருந்து வந்ததுன்றது மெய்ஞானம் வச்சுக்கோங்க. ஆனால் இப்படித்தான் வந்திருக்க முடியும் என்பது தானே விஞ்ஞானம். கண்ணின் வழியாக, காதின் வழியாக உள்ளே மூளைக்குள்ளே செல்கிறது. எது எடுத்து செல்கிறது? நரம்பு இல்லை, நரம்பிற்கு ஊடி மனம். பதஞ்சலி யோக சூத்திரத்தில் சுவாமிஜி அழகாக சொல்லுவாங்க, கண்ணை வெளியே எடுத்து வச்சால் பார்க்காது. பார்க்கிற பொருள் ஒரு இடத்துல இருக்குது, பார்க்கும் பொருள் இருக்குது, பார்ப்பவன் ஒருத்தன். அதுதான் பார்த்துக்கணும். அந்த பார்ப்பவனைத்தான் நம்ம பெரிய விஷயமாக நம்ம உணர்றோம். இது எப்படி நடக்குதுன்னு தெரியுதுல்ல. சாப்பிடுகிறத டைஜஸ்ட் சிஸ்டத்தை போட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் புரிஞ்சிருவீங்க எப்படி நடந்துக்கிட்டு இருக்குன்னு. இதை எதை வச்சு சொல்கிறது நீங்கள்? பட் ஹவு கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் இட்? இதை தான் அழகாக சொல்லுவாங்க. நமக்குள்ளே இருக்கக்கூடிய விழிப்பு நிலை, தூக்க நிலை, கனவு நிலை. விழிப்பு நிலை, கனவு நிலை, அதுக்கடுத்து என்ன நிலை? முக்கியமான நிலை என்ன நிலை? கனவற்ற நிலை. அதுக்கு மேலே இருக்க ஒரு நிலை தான் துரியாதீத நிலை. அதுதான் எபோவ் தி பாடி அப்படி சொல்லிக்கிறோம், உங்களுக்கு தெரிஞ்சது தான். பட் இந்த 3 நிலைகள்லையும் பாருங்கள், விழிப்பு நிலை, தூக்க நிலை, கனவற்ற நிலை. இந்த 3 நிலைகள்லையும் அந்த கனவற்ற நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் தான் இருந்தோமா இல்லையா, ஆனால் உடம்பு இருந்தது. அது நிறையா படிங்க. உங்களுக்கு உடம்பு இருந்திருக்கல, உயிர் இருந்திருக்கல. எந்திரிச்சிட்டோம்னே, கனவெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்து கனவு இல்லாத நேரத்துலேயும் தூங்கி பார்த்துட்டோம். விழிப்போடு இருக்கிறோம், தூக்கத்தோடு இருக்கிறோம், கனவோடு இருக்கிறோம், கனவற்று இருக்கிறோம்.
இந்த 3 நிலையிலே எல்லாம் சொல்கிற மெய்ஞானது தான். நீங்கள் இருந்திருக்கீங்க. நீங்கள் இல்லைன்னு சொல்கிற ஒரு இடம் அப்படின்னு கனவற்ற இல்லையே இருந்திருக்கீங்க. அப்புறம் காலையில் இருந்து பார்த்தா நீங்கள் தான் உயிரோடு இருக்கீங்கல்ல. அப்போ நீங்கள் இருந்திருக்கீங்க, ஆனால் கனவை பார்க்கவில்லை. அவ்வளோதான். நீங்கள் இருந்திருக்கீங்க, கனவை பார்த்துருக்கு. நீங்கள் இருந்துருக்கீங்க, இந்த நினைவுகளை எல்லாம் பார்க்குறீங்க. அந்த நீங்கள் என்று சொல்கிறத நான் அந்த அறிவியல் ஆன்மீகம் சொல்ல அதை மட்டுமே வச்சு எத்தனை பேர் ஆயிருக்கான். அதனால தான் நான் பிரிக்க முயற்சி பண்ணுகின்றேன். இந்த உலகத்திலே நீ கர்மயோகியாக, பக்தி யோகியாக, ராஜயோகியாக, ஞான யோகியாக ஒவ்வொரு நொடியிலும் வாழலாம். ஜனகர் மட்டும் வாழ்ந்தார் இல்லை. அப்படின்னா என்ன? இருந்துக்கிட்டே இரு, ஆனால் அதில் எல்லாமே இல்லாமலே இருந்துக்கிட்டே இரு. இது ஒன்றும் பெரிய தத்துவம் நினச்சிக்கிறாதீங்க. நான் உயிரோடு இருக்கிறேன், சாக போகிறேன்னு தெரியுது, ஆனால் சாபை மறந்துட்டு மட்டும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எதுக்கு? செத்துற வேண்டி தானே. நீங்கள் முடியலைன்னு சொல்கிறீங்கல்ல, சாக முடியலைல்ல, எதுக்கு இருக்கீங்க? இப்போ கேளுங்க. இதுதான் அந்த ஞானத்தினுடைய உச்சநிலை. ஆனால் நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணுறது, அந்த ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் சென்சிங் இஸ் சயின்ஸ். ஒன்றை நம்ம சென்ஸ் பண்ணி அதை ஐடென்டிஃபை பண்ணி அந்த 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 ஃபேக்ட், அந்த அப்சல்யூட் ரியாலிட்டியை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதில் வரக்கூடிய விஷயங்களை புரிய முனைகிறோம் அல்லவா, அதுதான் அறிவியல். அதுக்காக லேப் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஆத்மாவை லேப் வச்செல்லாம் பார்க்க முடியாது, சோலை பார்க்க முடியாது, அவுட் ஆஃப் த பாடி எக்ஸ்பீரியன்ஸை பார்க்க முடியாது, துரியாதீத நிலையை பார்க்க முடியாது. ஹோமா ஸ்டேஜில் போட்டுவேன்னா போட்டுட்டு கம்ப்ளீட்டாக நினைவில்லாத இருக்கிற அங்கே டெல்டாவுக்கு அடுத்த நிலையில் அந்த ஈஜ் ஓடிக்கிட்டு இருக்கும், உயிரோடு இருக்கும். ஆனால் அங்கே ஒன்றுமே இருக்காது, மூளை டெத் ஆகலை. அதுக்கு மேலே போகிற ஒரு அதிர்வலை வைப்ரேஷன் போயிட்டுருக்கும். நீங்கள் போட்டு பாருங்கள் தெரியும். இது மாதிரியே நம்ம ஒவ்வொரு நொடியும் இந்த எண்ணங்கள் எழுகின்றது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு நொடியிலும் தெரியும். எங்கே நம்ம மாட்டிக்கிறோம்னா 24 மணி நேரம் எதுடா கிடைக்கும்னா அதில் அப்படி காமிக்கிறது. அப்புறம் மன அழுத்தமாகி மன இறுக்கமாகி மருத்துவர்கிட்ட போகிறது. மருத்துவரை குறை சொல்லலை. எல்லா வியாதிகளுக்கும் காரணம் எண்ணம் தான். சுவாமி சொல்வார், போலி ஆசைகள்ன்றார் சுவாமி. போலி ஆசைகள் என்பது எண்ணம் தானே. என்ன நான் சொல்கிறேன், நீ இது இந்தியாவையே பிடிக்கணும் பண்ணீங்க, அது எண்ணம் தான். பிடிக்கக்கூடாதுன்னு சொல்ல, அந்த எண்ணத்தை எப்படி நீங்கள் நேர்மறையாக கொண்டு போகிறீர்களா என்ற ஒரு விஷயந்தான் இருக்குது. அந்த நேர்மறைக்குள் உண்மையும் அன்பும் இருக்குது, கருணையும் இருக்குது. ஆமாம், அது நித்திய அனித்திய வஸ்து விவேகம். அதுதான் வாய்மையே வெல்லும் என்ப வார்த்தை. அதில் போய் பறக்கிறோம் இல்லைங்க, அதை மட்டும் விட்டுறணும். அப்போ மறுபடியும் வருகிறேன். அறிவியல் ஆன்மீகம் என்ன உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம்னா, எல்லாத்தையும் உணர்றீங்கல்ல. காலையில் எழுந்த உடனே இப்போ நான் உதிக்கும் இடத்தை பார், யாருக்கு உதித்தது என்று ரமணர் கேட்டதுக்குள்ளே 2வது வர்றேன். இப்போ போங்க நீங்கள், எனக்கு என்ற இந்த உலகியல் என்ற என்னுடைய மரபணு என்ற என்னுடைய டிஎன்ஏ ஒன்ற நான் செய்கின்ற தொழிலில் என்ற ஒன்று தோன்றுகிறது அல்லவா. இந்த தோன்றுகிற ஒன்றை நான் எப்படி செய்யலாம், அதான் அடிக்கடி சொல்கிறேன். ஏதோ அன்பு என்பது வெளியேறது, இட்ஸ் இன்பில்டட் வித் யூ. உண்மை என்பது எங்கேயோ வந்தது. நோ, இட் இஸ் இன்பில்டட் வித் யூ. எப்படி கண்ணும் காதும் மூக்கும் வாயும் பொறிகள் உங்களுக்கு இன்பில்டடோ, எப்படி உள்ளுறுப்புகள் அனைத்தும் இன்பில்டடோ, சேம் குவாலிட்டி, சேம் பியூரிட்டி, that is a love and the truth have been already inbuilt with your every cells of your body. In the brain 10,000 crores of cells, here unlimited. That is what Swamiji சொல்கிறாங்க.
நிறைய கொட்டேஷன் கொடுத்து பேசவில்லை. சுவாமிஜி சொல்கிறாங்கன்னா, உனக்குள்ளே அன்லிமிட்டெட் எனர்ஜி என்பதை எதை சொன்னாங்க? சாப்பிட்றோம், பசி அடங்குது, எனர்ஜி வருகுது, உடம்பு உணவால் தானே உடம்பு வளர்ந்துச்சு. எனர்ஜி ஓகே. சந்தோஷப்படுறோம்ன்றோம், அதுக்கு ஒரு எனர்ஜின்றீங்க. கைதட்டுறான் கலைஞன் பூரான், எனக்கு மறுபடியும் கைதட்டுறான். கலைஞன் கத்திக்கிட்டே இருக்கானே, பேசிக்கிட்டே இருக்கானே. கைதட்ட சிரிக்க பேசணும். தேசாரால் எனர்ஜி. பட் இந்த எனர்ஜிக்கெல்லாம் அண்ட சராசரங்களையும் உலகத்திற்கு பூமியில் இருக்கிற அத்தனை ரகசியங்களையும் உங்களுக்கு கொண்டு வரக்கூடிய எனர்ஜி இருக்குது. அந்த எனர்ஜியை எவ்வளவு கண்டுபிடிச்சோம்மா? பணத்தை மட்டும் வச்சு எனர்ஜின்றீங்க. நினச்சி பாருங்கள். பொருளை மட்டும் எனர்ஜின்றீங்க. அப்படி கொஞ்சம் பாருங்கள். இந்த உடம்பினுடைய ஒவ்வொரு நொடியும் நீங்கள் அந்த எனர்ஜியோட, எந்த எனர்ஜியோட? கடவுள் தன்மை என்ற எனர்ஜியோட இந்த எண்ணங்களை அடித்து எண்ணத்தால் எரித்து, எண்ணத்தை செயலால் நேர்மறையாக எரித்து செய்யும்போது எனர்ஜி ஒரு ஃபயராகும். பட்டினியாக இருப்போம். நம்மளுடைய ஞானிகள் பண்ணியிருக்காங்க, நம்மளுடைய ரிஷிகள் பண்ணியிருக்காங்க. பாரதியார் கதறி இருக்கார். அவருடைய நிறையா விஷயங்கள் உள்ளே போனால் பயங்கரமாக இருக்கும். வெட்டியாக நான் வீழ்வேன் என்று நினைக்கிறாயா? ஒன்றுமே இல்லாமல் செத்து போய் நினைக்கிறியா நான்? அப்படின்லாம் கேட்குற கேள்வியெல்லாம் எப்படி வந்திருக்கு? அன்னைக்கு புரியலை, இன்றைக்கி யாரும் புரியலை. அப்படியெல்லாம் பாரதியாரை புரிஞ்சு வாழ்கிறவங்களாக இருந்தால் இந்த உலகத்தில் தப்பே வந்திருக்காது. அதுக்குள்ளே இவங்க போட்டி, கொடுமையான போட்டி நடத்திக்கிட்டு இருக்காங்க. கொடுமையாக இருக்குது. சில இடங்களுக்கெல்லாம் நான் போகிறேன், அவங்க சொல்கிற விஷயங்கள்லாம் 1% கூட மண்ணுக்குள்ளேருந்து வந்ததுக்கு மேலே அவங்க வர முடியலை. இருக்காங்க, பழைய கதையே பேசிக்கிட்டு இருக்காங்க, பேரெல்லாம் கொடுக்குறாங்க. இது இந்த இனம், அந்த இனம், நாங்கள் இந்த இனம். மிரண்டுட்டு நான். ஏன்னா மனிதன் அமெரிக்காவில் இருக்கான், லண்டனில் இருக்கான், ஜப்பானில் இருக்கான். அவன் கண்டுபிடிச்சிக்க ஒரு பொருளை வச்சு நம்ம இங்கே வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஜப்பானில் கண்டுபிடிச்ச ஒரு பொருள், லண்டனில் கண்டுபிடிச்ச பொருள், அமெரிக்கா கண்டுபிடிச்ச பொருள். செல்லு யாருங்க? இந்தியாவில் யாருங்க கண்டுபிடிச்சது? போருங்க, இது டிஜிட்டல் வேர்ல்டில் இன்றைக்கி ஓடிக்கிட்டு இருக்கேன். இந்த பேசுகிறமே அடுத்த வினாடி உங்களுக்கு சேர்ந்துருமே. இது யாருங்க கண்டுபிடிச்சது? அதனால் தான் சொல்லுகிறேன் நண்பர்களே, எண்ணத்தையும் மனத்தையும் அடுத்த எபிசோட் பேசிக்கிட்டே இருக்கேன். இது ரொம்ப ஹெவியஸ்ட் சப்ஜெக்ட். இதை முடித்தா தான் என்னுடைய நூலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் போக முடியும். எண்ணத்தை அடக்குவது என்பது எந்த ரிஸ்க்கும் கிடையாது. இது பயிற்சியும் இல்லை, பெரிய பரபரப்பும் இல்லை. காரில் போகும்போதே, பஸ்ஸில் போகும்போதே, ட்ராவல் பண்ணும்போதே 3/4 மணி நேரத்தில் அத்தனை ரகசியம் முடிச்சிடலாம். அழகா சர்வ பிரியானந்தா சூப்பராக, நோ மைண்ட் அண்டு நோ இதுன்னு பேசுகிறார், நோ தாட், ஃபஸ்ட் கிளாஸாக பேசுகிறார். நான் when I was traveling through the சிவகங்கை, இந்த பஸ்ஸில் நான் கேட்டுக்கிட்டு போனேன். என்னுடைய இதை போட்டு, ஹெட்ஃபோனை போட்டு சூப்பராக பண்ணியிருக்கேன். அப்படி இந்த மனம்ன்றீங்களே, என்ன மனம்? கையிலே பிடிக்க முடியும்? அதெல்லாம் நம்ம அடக்கிறதுக்கு போகிறதுக்கு எந்த பயிற்சியும் வேணாம். ஆனால் குழந்தைகளாக இருந்தால் 10 வயது, 3 வயதுலேருந்து 10 வயதுக்குள்ளே அவங்கள கரெக்ட் பண்ணிட்டோம்னா அப்புறம் ட்யூன் ஆகிறவங்க 12க்கு பிறகு. மனிதர்களாக இருந்தால் மேக்ஸிமம் என்னையை பொறுத்தவரை 1 வருஷம் நீங்கள் டெய்லி யோகா பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா, தியானம் இதை டெய்லி அப்படியே உட்கார்ந்தபடிக்கு நீங்கள் படுத்துக்கிட்டே சிந்திச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய செல்ஃப் ரியலைசேஷன் நடக்கும் என்பது என்னுடைய சின்ன கருத்து. மறுபடியும் சிந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.